ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐகான் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்போக்கப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறலாம். நம்ம இன்றைக்கி இட்லி, சப்பாத்தி, ரைஸு, இடியப்பம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பஞ்சாப் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 100 ml தயிர். இப்போ தயிரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சளை ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு பிசைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 an hour ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன 2-3 பட்டை. இப்போ கூடவே 4 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் நறுக்கி அதிலே ஆட் பண்ணி நம்ம வதக்கி விடலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி தான் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ வெங்காயத்தை எடுத்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் அது கூடவே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அந்த வெங்காய ஸ்மெல்லு போகிற வர, நல்லா பச்சை வாசனை போகிற வர நல்லா கிளறி விடலாம். வெங்காய பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றணும். அது வரைக்கும் ஸ்லோலையே வச்சு நம்ம பச்சை வாசனை போகிற அளவு கிளறி விடலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம், அதோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ நம்ம வெங்காயம் அரைச்ச அதே மிக்சியில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெயில் மசாலா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எந்த அளவு ஸ்பைசஸ் தேவையோ அந்தளவு உப்பு, காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா பிரிஞ்சு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அதை கூடயே சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இது கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைனே நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சிஸ்டர்ஸ். ஏன்னா 1 டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் இது செஞ்சோன்னா ஒரு கரண்டி சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் போகும். இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி நம்ம ஆட் பண்ணதெல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனும் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி விடலாம். இந்த டைமில் ஸ்லோலே வச்சு கிளறுங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக வச்சா கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்லோலேயே வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறி விடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் ஃபீட்பேக் கொடுங்க சிஸ்டர்ஸ். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலா, சிக்கன் எல்லாமே ஒன்று சேர நல்லா கிளறி விடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு அதிலே ஆட் பண்ணி வச்சுருக்கனால கறியில் ஒரு உப்பு ஃப்ளேவர் அதுவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு உப்பு தேவையான அளவு பார்க்கணும். பாருங்கள், அப்படியே எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடலாம்.
இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி உப்பு காரம் உரப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் கட் பண்ணி மேலே ஆட் பண்ணி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதை தண்ணி ஊற்றுனதை நல்லா வேகிற மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் கஸ்தூரி மெத்தியை நான் எல்லாம் கையில் எடுத்து அந்த காம்பெல்லாம் இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டு அந்த காம்பெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் போதும், எங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள். இல்லை நல்லா எங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்லோலியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம் தீயை. நீங்கள் ஸ்லோவில் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியான டேஸ்டான பஞ்சாப் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.